ஹாய் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் வணிகன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 25,500 பிஇ சைடு ஒரு டார்கெட் ஹிட்டாக இருக்குது. 25,800 சிஇ சைடு ஒரு டார்கெட் ஹிட்டாக இருக்குது. ஸோ லைவ் ட்ரேடிங்கில் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குதுன்ற வீடியோ வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் இருக்குதுன்ட்டு. ஸோ அகைன் வந்து இந்த லெவலுக்குள்ள போற பட்சத்துல வந்து திரும்பி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். பட் இந்த லெவலுக்கு கீழே இருக்க வரைக்கும் நம்மளோட 25,500 அந்த லெவலை நோக்கி தான் மார்க்கெட் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாசம் வந்து ஃபுல்லா வந்து ஜஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டடி பண்ணுங்க. நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னா அதோட இது கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எந்த ஒரு என்ட்ரியும் போய் எடுக்காதீங்க. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பண்ற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண பார்க்கணும். கண்டினியூஸா அந்த மிஸ்டேக் பண்ண பழகாதீங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீட்டைலர் வந்து கண்டிப்பா என்ட்ரி கொடுப்பாங்க. அதனால வந்து ரீட்டைலர் என்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி உங்க சொன்ன மாதிரி தான் ட்ராப் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ப்ளூ கலர் லைன் அதனால வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பயும் வந்து மண்டே வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து ட்ரேட் எடுக்க பழகுங்க. எடுத்தவங்க கோத்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எடுக்கிறது, செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எடுக்கிறது, அந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ற மாதிரி இருந்தா நம்ம வந்து 25,700க்கு மேல போற பட்சத்துல தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் வந்து நம்ம ரிஸ்க்ல தான் எடுத்து நம்ம ட்ரை பண்றோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஹையர் இன்ஃபர்மேஷன் மாறும்போது தான் நமக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் டபுளா தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் காலையில் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட்ல வந்து இப்போ வந்து டாப் வந்து பிரேக் பண்ற பட்சத்துல தான் நமக்கு வந்து ஃபர்தரா வந்து பையிங் சைடே பார்க்கணும். அது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பையிங் எதுவும் பார்க்காதீங்க. ஸோ நம்ம டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஸோ நானும் ஒரு சின்னதா ஒரு ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிட்டேன். அதை நம்ம டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம டார்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரொம்பலாம் டார்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ 25,500 Niridhan, bro, will you do commodities like gold and silver, bro? இல்ல ப்ரோ, நான் தான் சொல்றேன் இல்லைங்க, எனக்கு தேவை ஒரு இண்டெக்ஸ். அந்த ஒரு இண்டெக்ஸ்ல நான் ராஜாவா இருக்கணும்னு பாக்குறேன், அவ்வளவுதான்.
ஸோ நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்றோம். முழுக்க முழுக்க அது வந்து மார்க்கெட் என்ன பண்ணுவான், எது பண்ணுவான்ட்டு அதை தான் வந்து நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். கமாடிட்டி, க்ரூட் ஆயில், இந்த வேற என்னது கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு தொடர மாதிரி இல்லை. ஸோ எனக்கு தேவை ஒரு இண்டெக்ஸ் கரெக்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நிஃப்டி மட்டும் தான் நான் வந்து என்னோட இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். வடிவேல் சார் சொல். மிருதன் ப்ரோ, குட் ஐடியா ப்ரோ. ஆமாங்க, நம்ம அதுதான் சொல்ல வரோங்க. எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம கையை வைக்கிறது தப்புங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, அதுல நாலேஜ் வளர்த்துக்கணும் தான் நம்ம பார்க்கணும். நம்மளோட மெயின் நோக்கமே ப்ராஃபிட் தானேங்க. ப்ராஃபிட் வந்து நம்ம எந்த இண்டெக்ஸ்ல எடுத்தா என்ன? ஸோ ஒரு இண்டெக்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அதுல இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஸோ கண்டினியூஸா வந்து ரெட் கேண்டிலா இருக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கண்டினியூஸா ரெட் கேண்டில் இருந்தாவே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட் வந்து திரும்பி ஏதாவது ஒரு ரிவர்சல் ட்ராப் ஏதாவது பண்ணுவான். யாரும் போயிட்டு எதுவும் வந்து அதனாலதான் வந்து நான் சொல்ல வரேன், நம்ம டார்கெட் கம்மியா வச்சுட்டு வெளியே வர்றது தான் பெஸ்ட். ப்ராஃபிட் அதுக்கப்புறம் எவ்வளவு வேணா கொடுக்கணுங்க, அது நமக்கு தேவையில்லாதது. நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்தோமா, ட்ரேட க்ளோஸ் பண்ணோமா, ஜஸ்ட் மார்க்கெட்டை வெளியில இருந்து வாட்ச் பண்ணுங்க, அவ்வளவுதான். தேவையில்லாம போயிட்டு பிரீமியம் அதிகமா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எல்லாம் எடுக்காதீங்க. ஸோ என்னோட டார்கெட் 25,500 நான் இன்னைக்கு சொன்னது முடிஞ்சது. இதுக்கு மேல வந்து எந்த ஒரு டார்கெட்டும் நான் கொடுக்குற மாதிரி இல்லை. பட் மார்க்கெட் வந்து என்ன பண்றான்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லுவேன். இதுல ஹிண்ட் எல்லாம் கொடுப்பேன், அந்த ஹிண்ட்டை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. நிறைய ஹிண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க வாட்ச் பண்ற பொருட்களை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஹிண்டா வந்து கொடுக்கலாம். ப்ரோ, till now 900 points fall in Nifty from 5th Jan ப்ரோ. ஆமாங்க, அதான் சொல்ல வர, கண்டினியூஸா வந்து ஃபால் கொடுத்துட்டே கிடக்குறான். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூஸா ஃபால் ஆகாதுங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ரீட்டைலருக்கு வந்து இது சரியா புரியாது, அதனாலதான் அவங்க வந்து ட்ராப்ல மாட்டிப்பாங்க. ரீட்டைலர் ட்ராப் ஆகிற மாதிரி நீங்களும் ட்ராப் ஆகாதீங்க. மார்க்கெட் பாருங்க, கரெக்டா வந்து நிஃப்டி 200 பாயிண்ட் கிட்ட வந்து ஃபால் ஆயிட்டான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இறங்குனா வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ள இறங்குறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம லெவல்ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனே வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டான். இதுக்கப்புறம்லாம் வந்து புட்சைட்ல வந்து எதுவும் என்ட்ரி பார்க்காதீங்க. அதிகமா ஃபாலோ ஆகிற மாதிரி இருந்தா கூட என்ட்ரி போகாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு கரெக்டா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோமா, ஜஸ்ட் மார்க்கெட்டை வெளியில இருந்து வாட்ச் பண்ணோமான்னு இருங்க. ஸோ மேகா ப்ரோ, ஃபியர் இருக்கிறதுக்கு எந்த ஒரு லைட் ட்ரேடும் பண்ணாதீங்க. ஏன்னா பயத்தோடு ட்ரேட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு தப்பான ஒரு என்ட்ரி தான் கொடுக்கும். ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா தைரியமா எடுக்கணும். நான் எடுத்தேன் பாருங்க ட்ரேடு, இந்த இடத்துல எடுத்தேன். ஸோ என்னோட லெவல் டச் ஆகும்ட்டு எனக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தனாலதான் வந்து அடுத்து 3 கேண்டில் வந்து எனக்கு ரிவர்ஸா போனாலும் நான் வந்து ஹோல்டு பண்ணேன். ஸோ எனக்கு என்னோட ட்ரேட் மேல கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான் நான் ஹோல்டு பண்ணேன். ஸோ அதுக்கான வந்து ரிசல்ட் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி நீங்க எதனா ட்ரேட் பண்றீங்கன்னா அந்த ட்ரேடு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். இல்லாத பட்சத்துல இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில வந்து நான் எடுத்துட்டேன் ஸ்டாப் லாஸா. இந்த கேண்டிலுக்கு வந்து மேல போய் க்ளோஸ் ஆகிற பட்சத்துல நான் வெளியே வந்துடலான்னு இருந்தேன். ஓகேங்களா, அதுக்காக நான் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு அர்த்தம் இல்ல, ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். என்னோட ப்ராஃபிட்ல நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய லெவலை நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்தது. அதுக்கப்புறம் பாருங்க நம்மளோட ப்ரெடிக்ஷன், மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பாருங்க என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டா பாருங்க. இதுக்காக தான் சொல்ல வரேன், தப்பான இடத்துல போய் என்ட்ரி எடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் கொடுத்துருக்கேன் பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல பார்ட்டிசிபென்டே இருக்காது, அதனாலதான் மார்க்கெட் நல்லா மூவ் கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப டச் ஆகுது, பார்க்கலாம். மார்க்கெட் ஃபர்தரா வந்து இதை பிரேக் பண்ற பட்சத்துல மேல போகலாம். நம்ம சொன்ன 800 டச் பண்றானா பார்க்கலாம். இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எதனா இருக்குமான்றது டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. 800 தொட்டுட்டு ஏதாவது பண்ணுறான்னா பார்க்கலாம். நம்ம சொன்ன டார்கெட்டை வந்து ஆல்மோஸ்ட் வந்து டச் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டான். மணியும் 3 ஆக போகுது. சரி, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கால் செலச நல்லா வந்து இந்த இடத்துல மார்க்கெட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க மார்க்கெட்டை. மார்க்கெட் அன்பிரிடிக்டபிள் புரிஞ்சுக்குங்க. அதுல வந்து டிராவல் ஆகிறது பொறுத்து தான். 800 டச் பண்ணிட்டான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டார்கெட்டும் ஹிட் ஆயிட்டான். ப்ரோ, உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன்லயே சொல்லிக்கிறேன், இந்த மாசம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டோட டிராப் ஆகிற ஏரியால கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. லைவ் போய்கிட்டு இருக்கு, லைவ்ல எப்படி கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன் 25,800க்கு மேல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்காதீங்கன்னு சொன்னேன். இங்க எப்படி 25,500 சொன்னோம் அதே மாதிரி 25,800 மேல எவ்வளவுனா போட்டுங்க. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா அவ்வளவுதான். நம்மளுக்கு பாருங்க இன்னைக்கு டார்கெட் 1 8 டார்கெட் 2 8. ஸோ லைவ் வீடியோ ட்ரேடிங் செக்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ப்ரிடிஷன் வந்து எந்தளவுக்கு கரெக்டாக இருந்திருக்குன்ட்டு. 25,500 எப்படி ரியாக்ட் ஆச்சு, அதே மாதிரி 25,800. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் ட்ரேடிங் செக்ஷனை வந்து பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 9:15 to 9:30 நம்மளோட லைவ் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நன்றி.